வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நண்பா கத்திக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வயசு கதை ஓப்பனிங்ல நம்ம லூக் பாத்தீங்கன்னா அவளோட பாஸ்ட பத்தி மென்ஷன் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அவ வந்து ரேங்கிங்கோட டாக்டர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பா. அதுலயும் முக்கியமா ரோசோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் எனக்கு தேவை, அவன் வச்சுதான் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அதே சேம் டைம் லூக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோட பிளாஷ்பேக்கை கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா, இந்த பாரு நான் சொல்லிருவேன், ஆனா நீ அதை நினைச்சு கதறி கதறி அழுவ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். லூக் எல்லாம் சொல்லியிருப்பான், நாளா கண்டிப்பா அழமாட்டேன், அது மட்டும் இல்லாம என்னோட இதயம் கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா. பட் கதையை கேட்டோடனே தலைவி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் குலுங்கி வந்துட்டு இருந்திருப்பா. இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பா. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், என் பேச்சை கேட்டதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கட் பண்ணி லூக்கும் ஹீரோ பார்த்திருப்பா. அப்படி இருக்கும்போது நீ நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி கேட்கும் போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். அது உண்மைதான், அதே சமயம் நீ ஒன்னும் சும்மா கிடையாது, நீ எக்கச்சக்கமான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். இந்த பக்கம் லூக் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நீ உன்னோட மக்கள் வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நான் தான் சரியா புரிஞ்சுக்கல, நான் தான் விளையாட்டுத்தனமா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது ஹீரோ பார்த்திருப்பான். சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஐலாண்ட் ஆஃப் காடுக்கு போவேன், அது கண்டிப்பா நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். சப்போஸ் ஒரு வேளை ஃபியூச்சர்ல என்னோட ஸ்கில்ஸ் ஏதாச்சும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நீ தான் மென்ஷன் பண்ணணும், நான் டெவலப் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட லுக் பார்த்திருப்பா. ஷாக் ஆயிருப்பா. நீ இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் இனிமே என்னோட ஆஃபிஷியலான அப்ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கையை கொடுக்க இதை வந்து லுக் பார்த்திருப்பா. லுக்கும் பாத்தீங்கன்னா பக்காவ ரெடியா இருப்பா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட லுக் பாத்தீங்கன்னா ஹீரோவோட அபிஷியலான அப்ரைசரா பாத்தீங்கன்னா மாறி இருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்களும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த உல்ஃப் தான் நம்மள கூட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த மேஜிக் பீஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பத்தி கூட்டு போயிட்டு இருக்கோம். அதோட வீட்டை தேடி இவங்களும் போயிட்டு இருக்க நம்மளோட ஹீரோ கேட்டுப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ராயல் ஹானோட வீடு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்க இதை வந்து லுக் பார்த்திருப்பா. அதோட வீடு பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கும். அண்ட் அது அதிகமா வேட்டையாடுறதுக்கு வெளியே வராது, கேவுக்குள்ள தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். அதுங்க வெளியே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை வந்து அங்க இருக்கிற அந்த உல்ஃபும் பாத்தீங்கன்னா பாத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணிருக்கோம். சென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம வேகமா அங்கிருந்து போக இதை வந்து லூக்கும் ஹீரோவும் பாத்துருப்பாங்க. கண்டிப்பா அங்க இடமும் இருக்கு, கண்டிப்பா அது ராயல் ஹானோட வீடா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது கண்டுபிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா பேடையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஷாக் வந்திருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய பாறை மாதிரி இருந்திருக்கும். ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். லூக்கும் பாத்திருப்பா இது கண்டிப்பா அதுவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் முன்னாடி வந்து பார்க்கும்போதே அந்த பாறைக்கு பாத்தீங்கன்னா பேஸ் எல்லாமே இருந்திருக்கும், அதாவது கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட பேர் வந்து மிமிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பா. இது ரொம்ப ரொம்ப ரேர் மான்ஸ்டர், இது இங்க இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அதையும் தாண்டி இது இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லுக் சொல்லும் போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். நாம இங்க வந்த வேலையை முடிச்சிட்டோம், நம்ம மிஸ்டரியை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை ஹீரோ பாத்திருப்பான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மான்ஸ்டர் பத்தி தெரியுமா? மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக்கல் பீஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுங்க பாத்தீங்கன்னா ட்ரெஷர் வந்து பாதுகாக்கும். அண்ட் அதே சமயம் ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா காப்பி பண்ணும். காப்பி பண்ணது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெறுப்பேத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பா. அதே போலவே இங்க இருக்கக்கூடிய மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மான்ஸ்டரும் பார்த்தா அப்படின்னா ஒரு ரேரான மான்ஸ்டர். அதே சேம் டைம்ல இந்த மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா ட்ரெஷர் வந்து பாதுகாக்கும். அந்த ட்ரெஷர் என்ன அப்படின்னா மத்த மேஜிக்கல் பீஸ்ட வந்து இது பாதுகாக்கும். இதோட உடம்புக்குள்ள தான் பாத்தீங்கன்னா மத்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுலயே முக்கியமா ஹண்டர்ஸ்ல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது பாத்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க லூக்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பா. அதனாலே இந்த மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா மூவிங் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மான்ஸ்டருக்குள்ள ரொம்ப ரொம்ப ரேரான மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த ராயல் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்க அந்த ராயல் ஹான் பாத்தீங்கன்னா இந்த மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்டர் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வந்திருக்கும். அண்ட் லூக்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பா. யாரோ ஒருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மான்ஸ்டர் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. மத்த மேஜிக்கல் பீஸ்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருந்த மத்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பியிருக்கு. அண்ட் திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ண பாத்திருக்கு. பட் வந்தால் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். அவன் அசால்ட்டா இங்க இருக்கக்கூடிய மிமிக் வந்து தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லுக்கும் பாத்தீங்கன்னா சொல்ல இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். அப்ப கண்டிப்பா அது ஐரிஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது அதே சமயம் லூக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பா. நாம இங்க வந்ததுக்கான மிஸ்ட்ரி வந்து முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த மிமிக் மான்ஸ்டர்
மான்ஸ்டர் பார்த்தது தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்குள்ள இருந்து எல்லா மேஜிக் பீஸ்டும் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வெளியே வரவும் தான் இந்த எக்கோ சிஸ்டமே வந்து டிஃபால்ட்டா மிஸ்டீரியஸா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பா. இதுதான் நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட். அப்படி இருக்கும்போது இதை வந்து பீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் மேல கூடிய காயங்கள் வந்து சண்டை போடும்போது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லூக்கும் பாத்திருப்பா. கண்டிப்பா சண்டை போடும்போது ஏற்பட்டிருக்காது, அது இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த காட்டுல கூடிய மேஜிக்கல் பீஸ்ட் ஏதோ ஒன்று தான் அட்டாக் பண்ணி சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக்கும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். அண்ட் இந்த பக்கம் ராயல் ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ்ட வந்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை பாக்குறப்ப லைட்டா கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரியுது நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்திருப்பான். ஏன்னா நானும் உண்மையிலே என் வீட்டை இழந்துட்டேன், எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களை இழந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுதுன்ட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக்கும் பாத்திருப்பா. லூக்கும் ஷாக் ஆயிருப்பா. லூக்கும் ஹீரோ பாத்துட்டு இருக்கா. அதே சேம் டைம்ல அந்த இடத்துல கொடூரமான சத்தத்தோட ரெட் ஓகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பாத்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கும். இதை பார்த்தாங்க மொத்த பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லூக்கும் பாத்திருப்பா. இது நம்ம ஏற்கனவே சந்திச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ரெட் ஓகர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் அட்டாக் பண்ண வர நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா லூக்கையும் அது மட்டும் இல்லாம அந்த உல்ஃபையும் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு அங்க எஸ்கேப் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுப்பாங்க. இது அந்த பீஸ்டும் பாத்திருக்கோம். வேலைக்கு போகடா வெண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மிமிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு இருக்க. இப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஓகர் தான் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். அண்ட் இது அந்த உல்ஃபும் பாத்திருக்கோம். செம்ம கடுப்பா இருக்கும். எவ்வளவு தெரிந்த இப்படி ஒரு வேலையை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஓகர் அட்டாக் பண்ண போயிருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக்கும் ஹீரோ பாத்திருப்பாங்க. ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கத்திட்டு இருக்க. இந்த பீஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஓகரை போய் கடிச்சிருக்கோம். அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அசட்டை தட்டி விட்டுருக்கோம். சும்மா கையை வீசினதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பீஸ்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா அடிபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா திரும்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு இருக்கும். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும் போதே நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா குறுக்க வந்திருப்பா. நீ கவலைப்படாத, இனிமே இதை நான் பாத்துக்கிறேன், நீ தள்ளி நின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஸ்வாட வெளியே எடுத்திருப்பான். நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்வாடோட கெத்தா நிக்கும் போதே இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய எடி பாத்தீங்கன்னா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். நான் என்னோட இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அந்த அட்டாக் வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதை எடியும் பாத்திருப்பான். சரி அப்ப உன்னால உன்னோட பிராணாவை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோ பாத்திருப்பா. என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தெளிவா சொல்லும் போதே இதை எடி பாத்துட்டு சரி ஓகே, அப்படி இருக்கும்போதே என்னோட ஃபேமிலியில பிராணாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த உனக்கு சொல்லி தரேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது நீ ஈஸியா கத்துப்பேன், உன்னால அது முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். டக்குன்னு பாத்தீங்கன்னா தலைவன் கண் முழிச்சிருப்பான். அவனோட பிராணா அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவன் பாத்தீங்கன்னா கொடூரமா இருப்பான். நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி அவனும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. அது மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அதுலயும் முக்கியமா தலைமை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.